உடைந்த கிணறும் கிராம ஒற்றுமையும். ஒரு சிறிய கிராமத்தில் அனைவருக்கும் தண்ணீர் தரும் ஒரு பழைய கிணறு இருந்தது. விவசாயிகள், குழந்தைகள், குடும்பங்கள் எல்லோரும் அந்த கிணற்றை நம்பி வாழ்ந்தார்கள். ஒரு கடும் வெயிலான காலை, கிராமத்தவர்கள் கிணறு உடைந்து தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். எல்லோரும் கவலையடைந்தார்கள். சிலர் ஒருவரை ஒருவர் குறை கூற ஆரம்பித்தார்கள். விவசாயிகள் அதிகமாக தண்ணீர் எடுத்ததால் தான் இது நடந்தது என்று ஒருவர் சொன்னார். இல்லை, யாரும் கிணற்றை சரிசெய்யாததால் தான் இது நடந்தது என்று மற்றொருவர் கூறினார். அப்படி அனைவரும் சண்டையிடத் தொடங்கினார்கள். அப்போது கிராமத்தின் ஒரு வயதான அறிவாளி பெண் முன்வந்து அமைதியாக சொன்னாள். நீங்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டிருக்கும் போது கிணறு இன்னும் தண்ணீரை இழந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்தால் அதை காப்பாற்ற முடியும். அவளுடைய வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின. உடனே கிராமத்தவர்கள் கற்கள், மண், கருவிகள் கொண்டு வந்து வேலை செய்யத் தொடங்கினர். சிலர் கிணற்றை சரிசெய்தார்கள், சிலர் உதவி செய்தார்கள். மாலை நேரத்தில் கிணறு முழுவதும் சரியாகிவிட்டது. மெல்ல மெல்ல கிணற்றில் மீண்டும் தண்ணீர் நிரம்பத் தொடங்கியது. அப்போது கிராமத்தவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டார்கள். ஒரே ஒருவரால் அல்ல, கிராமத்தின் ஒற்றுமையால் தான் கிணறு காப்பாற்றப்பட்டது. கதையின் நெறி: ஒற்றுமையும் கூட்டுப்பணியும் பெரிய பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.